ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு போடுங்க. பட நல்லா கடுகுளுந்த பருப்பு பொரியட்டும். ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. நல்லா வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. செரிமானத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலையும் நச்சு வச்சுருக்கேங்க. அந்த நச்சு வச்சுருக்கதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இதுக்கு இடையில என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், புளியை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்க. பெரிய தக்காளியை ஒரு தக்காளி அடித்து அப்படியே ஊற்றி விட்டு தேவையான உப்பையும் போட்டு இது எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சுனாவே வேறு லெவலாக இருக்குங்க. பச்சை வாசனை போகிறளவு கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா பொங்கி வரும்போது கொத்தமல்லி தலையில் தூவி விட்டு ஒரு ஸ்பூன் தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு சாப்பிட்டு பார்த்தா இது தாங்க ரசம். எவ்வளோ ஈஸியாக வச்சாச்சு பாருங்கள் ரசம். ஓகே, பாய்.